வணக்கம். மேயர் பிரியாவின் பதவி பறிக்கப்படுகிறதா? அதிர்ச்சியில் ஸ்டாலின். உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக படுதோல்வியை சந்திக்கும். மேயர் பிரியா அவர்கள் செய்த தவறினால் என்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று கிட்டத்தட்ட ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக பள்ளிகள் திறப்பிற்கு வருகை தருவதற்கான வந்த மாணவர்களை வரவேற்பதற்காக குத்துவிளக்கு ஏற்றி அங்கு வரவேற்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ஆனால் மேயர் பிரியா அவர்கள் எம்எல்ஏவாக தாவேகாவின் எம்எல்ஏ பல்லவி அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக செயல்பட்டார். மேலும் இதற்கான விளக்கத்தை மேயர் பிரியா அவர்கள் கொடுத்த பொழுது புரோட்டோகால் அடிப்படையில் தான் நான் செயல்பட்டேன் என்பதையும் தெரிவித்திருந்தார். மேயர் பிரியா அவர்கள் சர்ச்சை என்பது இன்று மட்டும் அல்ல, 2022ஆம் ஆண்டு அவர் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகளும் இருக்கிறது. மக்கள் எதையும் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். மேயர் பிரியா அவர்கள் 2022ஆம் ஆண்டு சென்னையில் கான்வாயில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அப்பொழுது பதவியேற்றிருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற பொழுது கான்வாயில் தொங்கியபடியே சென்றார். மேலும் இதை பற்றி அவரிடம் கேட்டபொழுது, நீங்களே உயிருக்கு அச்சுறுத்தல் செய்யும் விதமாக இந்த பயணம் மற்ற திமுகவின் நிர்வாகிகளையும் தூண்டும் விதமாக மாறுமே, ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? உங்களுக்கான தனி வாகனங்கள் அரசு ஒதுக்கப்பட்டுள்ளது, அந்த வாகனத்தில் சென்றிருக்கலாமே என்று கேள்விகள் கேட்டபொழுது, முதல்வரை விட நான் அந்த ஒரு நிமிடத்தில் அங்கு நான் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இது சரியான பதிலா? மேலும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வாகனத்தில் சென்றாலே முதல்வருடன் சென்றிருக்கலாம். ஆனால் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக கொத்தடிமை என்பதை காட்டும் விதமாகத்தான் அந்த நடவடிக்கை அப்பொழுது சர்ச்சையாகவே ஏற்பட்டது. மேலும் இதுவும் புரோட்டோகாலின் அடிப்படையில் தான் செயல்படக்கூடிய வகையில் அமைந்ததா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இரண்டாவதாக, மேயர் பிரியா அவர்கள் மாநகராட்சியில் பணிபுரக்கூடிய ஒரு ஊழியர் மேக்கப் அதிகமாக போடுவதாகவும் உதட்டுச்சாயம் அதிகமாக பயன்படுத்துவதாகவும் கூறி அவரை பணியிட மாற்றம் செய்ய உத்தரவை பிறப்பித்தார் மேயர் பிரியா அவர்கள். அவரை விட வேறு ஒரு பெண் அதிகமாக மேக்கப் போடக்கூடாதா என்ற ஒரு கேள்வியால் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவியது. மேயர் பிரியா அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்று அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவும் கடுமையாக விமர்சனமும் செய்தது. இதற்கெல்லாம் புரோட்டோகாலின் அடிப்படையில் தான் மேக்கப் போட வேண்டுமா என்ற கேள்விகளையும் தற்பொழுது மக்கள் தாவேகாவின் சார்பாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தற்பொழுது மேலும் ஒரு சர்ச்சையிலும் சிக்கினார். அப்பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக கடந்த ஆட்சியில் இருந்த சேகர்பாபுவிற்கு குடைபிடித்து ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது குடைபிடித்து பேசியிருந்தார். சேகர்பாபுவிற்கு கொடைபிடிப்பதுதான் மேயரின் பதவியா, அவருக்கான அதிகாரமா, அவர் செய்யக்கூடிய வேலையா என்று கேள்விகளும் எதிர்க்கட்சி தலைவர் அப்பொழுது இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் கேள்விகளுக்கு மேல் கேள்வியாக அப்பொழுது கேட்டிருந்தார். மேயர் பிரியா அவர்கள் அப்பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபுவிற்கு குடைபிடிப்பதுதான் புரோட்டோகாலா என்ற கேள்விகளையும் தற்பொழுது கேட்க ஆரம்பித்து விட்டனர். நீங்கள் செய்த அனைத்து தவறுகளுக்கும் புரோட்டோகாலின் விதிப்படிதான் நடைபெற்றதா? இப்பொழுது எம்எல்ஏவாக பதவியேற்ற பல்லவி அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக செயல்பட்ட பொழுது புரோட்டோகால் என்று கூறுகின்ற மேயர் பிரியா அவர்கள் கடந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி மக்கள் திமுகவை உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வியை தழுவுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். நிச்சயம் சட்டசபை தேர்தலை விட உள்ளாட்சி தேர்தலில்தான் அதிக அளவு அதிகாரத்தை பெற முடியும். அந்த உள்ளாட்சி தேர்தலிலும் சென்னையின் கோட்டையாக திமுக இருக்கிறது என்று இத்தனை வருடங்களாக கூறி வந்த நிலையில் முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சென்னை உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியை திமுக தழுவும். இதுவரையும் யாரும் கூறவில்லை. நாம் தான் நமது முதல் சேனலில் இந்த தகவலை கூறுகிறோம். ஏனென்றால் மேயர் பிரியா அவர்களால் தான் திமுக சென்னை மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெருக்களில் கவுன்சிலர்கள் கூட திமுகவால் இந்த முறை பெற முடியாது, மேயராக திமுக இந்த முறை வராது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு. இதனால் தான் மேயர் பிரியா அவர்களது பதவி பறிபோவது உறுதிதான் என்றும், மேயர் பிரியா அவர்கள் செய்த ஊழல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆயிரம் கோடிகள் இதில் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது. சென்னை மழைநீர் வடிகாலுக்காக சுமார் 4200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அதில் கிட்டத்தட்ட
80 முதல் 90 கோடி வரை தான் அதில் செலவு செய்யப்பட்டதாகவும் மற்ற அனைத்து பணங்களும் எங்கே யாருக்கு கொடுக்கப்பட்டது? மேயர் பிரியா அவர்களை சுற்றி ஒட்டுமொத்தமாக சேகர்பாபுவே எப்பொழுதும் வலம் வருகிறார் பிரஸ் மீட்டில். அதற்கு ஏன் காரணம்? அவர் வாய் திறந்தால் சில உண்மைகள் அவரை அறியாமல் வெளிவந்து விடுமோ, இதனால் மற்ற மாஜி அமைச்சர்கள் சிக்கிவிடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் சேகர்பாபு எப்பொழுதுமே மேயர் பிரியா அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுதெல்லாம் கூடவே இருப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க ஆரம்பித்து விட்டது. சட்டசபை தேர்தலில் 108 இடங்களுக்கு மேலாக தமிழகத்தில் தாவேகா ஆட்சியே அமைத்துள்ளது. மீண்டும் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலிலும் 5 தொகுதிகளுக்கு மேலான சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தாவேகாவே ஆட்சியை அமைத்துவிட்டால் உள்ளாட்சி தேர்தலை தான் அதிகமாக கவனத்தில் திமுக கையாளும். அந்த உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகா அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டால் நிச்சயம் திமுகவை நாம் உறுதியாக கூறுகிறோம், தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் அகற்றிவிடுவார்கள். அதற்கு முக்கியமான காரணம் மேயர் பிரியாவாகவே இருக்கும். இதனால் அவரது பதவியை தற்பொழுதே மாற்றிவிடுங்கள். நீங்கள் சிறந்த தலைவராக இருப்பீர்கள் திமுகவில். இல்லை என்றால் இதற்கும் நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தால் மக்கள் சென்னை முழுவதும் உங்களை புறக்கணித்து விடுவார்கள். அப்படி புறக்கணித்து விட்டால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு ஒருபோதும் வர முடியாது என்ற தகவலையும் தற்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார்கள். மேயர் பிரியா அவர்கள் புரோட்டோகாலின் விதிப்படி தான் நான் செயல்படுகிறேன் என்று பேசியதுதான் தற்பொழுது தாவேகாவின் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோபத்தையும் அதிகமாகவே ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் கடந்த ஆண்டுகளில் எல்லாம் செய்த தவறுகள் எல்லாம் புரோட்டோகாலின் விதிப்படி தான் செய்தாரா? உங்களது சுயநலத்திற்காக உங்களது ஆட்சி அமையவில்லை என்பதற்காக ஒரு எம்எல்ஏவை அவமானப்படுத்தும் விதமாக செயல்படுவது ஒட்டுமொத்தமாக தற்பொழுது எதிர்ப்பாகவே தமிழக அரசியலில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை தான் முக்கியமான மாநகராட்சி. அந்த மாநகராட்சியின் நேராக இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் முதல்வரை சந்திக்காமல் இன்று வரையும் இருக்கிறார். புதிய அரசியல் மாற்றங்கள் உருவாகியுள்ளது. சென்னை மக்களுக்காக அரசியல் விருப்பமின்றி முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். நீங்களும் ஒரு அரசு ஊழியர்தான் 5 ஆண்டுகள். முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் அவர்களும் ஊழியர்தான் 5 ஆண்டுகளுக்கு. அவருக்கு நீங்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து சென்னை மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையையும் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் விஜய் அவர்களை யாரோ ஒரு துரோகி போல உங்களது தனிப்பட்ட விரோதத்தை அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களது பணிகளை நீங்கள் சேதப்படுத்துவது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தாவேகாவின் தொண்டர்கள் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் மூலமாகத்தான் திமுக தோல்வியை தழுவியது என்று திமுக செல்லும் இடமெல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஓராண்டுகளில் நடைபெறப் போகிறது. இந்த தேர்தலிலும் திமுக தோல்வியை தழுவினால் அப்பொழுதும் இன்ஸ்டாகிராம் என்று கூறாதீர்கள். உங்களது பணிகளை சரியாக செய்து கொள்ளுங்கள். மேயர் பிரியா அவர்களது பதவியை இப்பொழுதே பறியுங்கள். இல்லை என்றால் நிச்சயம் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடங்களில் கூட கைப்பற்ற முடியாது, மேயராக வர முடியாது என்று கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேயர் பிரியா அவர்களை பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.